ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் தலைமுடியை நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போ கண்டிப்பாக என் கூட சேர்ந்து இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 30 நாளில் நம்ம முடி கொட்டுறதையும் நல்லா ஸ்டாப் பண்ணி முடி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா உங்களுக்கு சூப்பராக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் பேக் போடுறதோட நல்லா ஹெல்த்தியான இன்டேக்கும் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாகவே ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் என் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்ம மெயினாக எடுத்திருக்க பொருள் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி தான். இந்த ரோஸ்மெரி வச்சு தான் நம்ம 30 நாளும் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே ரோஸ்மெரியை வச்சு 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 30 நாளுக்கும் நம்ம ரோஸ்மெரி தான் ஹேர் பேக்கை போட போகிறோம். ஸோ ரோஸ்மெரி கொஞ்சம் நிறைய வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கலப்படம் இல்லாத ரோஸ்மெரியை பார்த்து வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்டேயும் ரோஸ்மெரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ்மெரி நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம தலைமுடினால நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரோஸ்மெரி நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா உடனே ஃபைன் பவுடர் ஆகாது. அதுக்கப்புறம் நான் தேங்காய் ஒரு 2 பீஸ் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து நமக்கு தேங்காய் பால் நம்ம தலைமுடிக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி முடியுடைய வளர்ச்சி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் நல்லா லாங்காக ஹேர் வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தலைமுடிக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு உங்கள் முடிக்கு ஏற்ற அளவுக்கு ரோஸ்மெரி பவுடர் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் தலைக்கு தேய்க்கும் பொழுது ஒரு மாதிரி நர குறன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு ரோஸ்மெரியை பவுடர் ஃபார்மேட்டில் அரைச்சேன்னா அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி வரும் அப்படின்றதுக்காக தான் அரைச்சேன். பட் நான் அரைச்சதே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அதுவே இன்னும் நல்லா சலிச்சு எடுக்கணும் போல் எனக்கு வந்து ஃபைன் பவுடர் கிடைக்கல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை ஆப்ஷனல் தான், பட் முட்டை பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது. என்னுடைய எல்லா ஹேர் பேக்லேயும் நான் முட்டை சேர்ப்பேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு கேரியர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். முட்டை நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம முடிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்காம இருந்தாலும் முட்டை யூஸ் பண்ணுறதுனால முடிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு முடி உடையிறது, முடி டேமேஜ் ஆகுறது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக முட்டை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தலையில் கண்டிப்பாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கணும். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முடியை நல்லா சிக்கை இல்லாமல் எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே முடியில் இருக்க ஒரு சிக்கை எடுக்கிறதுக்கு இந்த நீம் உடன் கோம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீம் உடன் கோம் யூஸ் பண்ணிங்கன்னா முடி தலையிலேருந்து அந்தளவுக்கு கலண்டு வராது. இல்லை நார்மல் சிப்பு யூஸ் பண்ணினா கண்டிப்பாக தலைமுடி வேரோடு கலண்டு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீம் உடன் கோம் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஹேர் பேக்கை உங்கள் ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப் அண்ட் முடியுடைய எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறீங்களோ உங்கள் தலைமுடியில் இருக்கக்கூடிய இந்த டேண்ட்ரஃப், ஈரு, பெயின் இது எல்லாமே சரி செஞ்சு கொடுக்கும். அதே போல் உங்களுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தன் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம முடி வந்து கட்டாகி விழுறது, முடி டேமேஜ் ஆகிறது அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஹேர் ஃபாலும் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா பொடுகு இருந்தாலே நம்ம முடிக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுரும். பொடுகு இருந்தாலே ஹேர் ஃபால் ஹெவியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொடுகை கிளியர் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ரோஸ்மெரி ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொடுகையும் நல்லா க்யூர் பண்ணும். நரமுடி இருந்ததுன்னா, அதாவது இளநரை ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே சரி செஞ்சு கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். அது நம்ம உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோட நம்ம முடியை வேர்லேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து உங்களுடைய தலைமுடி ஃபுல்லாக ஹேர் பேக்கை நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியில் ஸ்ப்ளிட்டுன்னு இருந்தாலும் நல்லாவே இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இதில் நம்ம முட்டை, தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். இது உங்களுடைய ஸ்ப்ளிட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மேஜர் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி தான். ரோஸ்மெரி யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடியுடைய, அதாவது முடியுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முடி 2ஆக விரிஞ்சிருக்கும், அதாவது வெடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக உங்கள் முடியுடைய வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அது எல்லாமே சரி செஞ்சு முடியுடைய வளர்ச்சி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ½ அன் ஹவர் இந்த ஹேர் பேக்கை தலைக்கு ஊற வச்சுட்டு ஷாம்பு, கெமிக்கல் இல்லாத ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஷியக்கா இருந்ததுன்னா ஷியக்கா பவுடர் கூட தலைமுடிக்கு யூஸ் பண்ணுங்கள். 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் முடி ரொம்ப ரொம்ப சில்கியாகவும் இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் முடியை டச் பண்ணும்போதே நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மெயினாக தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், ப்ளஸ் எக்கும் சேர்த்துருக்கோம். இது ரெண்டுமே உங்கள் முடியை நல்லா சில்கியாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கும். முடிக்கு நல்ல ஒரு பவுன்சி லுக் கொடுக்கும். நான் ஏன் ரோஸ்மெரி இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சில் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே யாருமே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலை 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சாக. அது மட்டும் இல்லாமல் ரோஸ்மெரியில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம தலைமுடிக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக நான் இதை யூஸ் பண்ணேன். ஏன்னா ரோஸ்மெரி யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி முடியுடைய க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோஸ்மெரியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி மைக்ரோவியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இதில் அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமுடி மற்றும் வேர்க்காலில் உண்டாகக்கூடிய இன்ஃபெக்ஷனை நல்லாவே சரி செஞ்சு தலைமுடியுடைய க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம முடி எந்த அளவுக்கு இருக்குது ஸ்டார்டிங் அப்படின்னு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் 30 days கழிச்சு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ நான் மெஷர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய முடியுடைய லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். 98 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 30 days கழிச்சு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்தாக இருக்குன்னு. நீங்களும் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபர் போயிட்டு இருக்குது. 250 ml நீங்கள் எவ்வளோ பாட்டில் வாங்கினாலும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ ஆஃபர் இருக்குது. ப்ளஸ் 1 liter ஆயிலுக்கும் உங்களுக்கு ஒரு நீம் உடனுக்கும் 250 ml ரீஃபில் பாட்டில் ஒரு கோம்பு அப்ளிகேட்டர் நம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய கால்ஸ் வரதுனால ஃபோன் அப்படியே ஹேங் ஆகிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடியுடைய எண்டில் ஸ்பிட்டன் இருந்ததுன்னா அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. முடியை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ட்ரிம் பண்ணாலே போதும். எப்படி ட்ரிம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன், ஸ்பிட்டன் எப்படி கட் பண்ணுறது ட்ரிம் பண்ணுறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.